ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே பலவிதமான கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் நிறைய தவறான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பி இருக்கிறார்கள் என்று பல வகையான செய்திகளை நாம் ஆய்வு செய்து வருகிறோம். நேற்றைய தினம் சமாதிகளை பற்றி எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை என்ற பெயரிலும் நிறைய கட்டுக்கதைகள் தப்சீர் நூல்கள், திருமறை குர்ஆனுடைய தப்சீர் விளக்க உரை என்று நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அரபு மொழியில அறிஞர்கள். அந்த தப்சீரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத வியாக்கியானங்கள் எல்லாம் எழுதி அதனால ஒரு இஸ்லாத்திற்கு தவறான வடிவம் வர்ற அளவுக்கெல்லாம் கூட கட்டுக்கதைகள் உண்டு. அதுல ரொம்ப பிரதானமான ஒரு கட்டுக்கதையை சொல்வதாக இருந்தால், இவங்க கட்டுக்கதை ஏற்படுத்தின பாதிப்பு சொல்வதாக இருந்தால், சல்மான் ருஷ்டி என்ற ஒரு எழுத்தாளரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆள் ஒரு புஸ்தகம் எழுதுகிறான். என்ன புத்தகம்னு கேட்டா, சாத்தானிய வசனங்கள், சாத்தானிக் வர்சஸ் சொல்லி ஒரு புஸ்தகம். அது சாத்தானுடைய வசனங்கள் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பு. அதுல இருந்து அவன் என்ன கருத்தை சொல்ல வர்றான்னு கேட்டா, முகமது நபி இறைவனிடமிருந்து வேதம் வந்ததாக சொல்றார் பாருங்க, அது இறைவனிடமிருந்து வரல, சாத்தான்களிடமிருந்து வந்த அந்த செய்திகளை தான் என்ன பண்றாரு அவரு, கடவுளிடமிருந்து வந்த வேதம் என்று அவரு மக்கள்கிட்ட சொன்னாரு. அதனால இந்த குர்ஆன் தான் சாத்தானிக் வர்சஸ் சொல்லுவது குர்ஆனை தான் சொல்றான். சாத்தானுடைய வசனங்கள் என்றவன் எழுதினான அவன் எதை அப்படி குறிப்பிடுறான்னு கேட்டா, குர்ஆன் என்பது முகமது நபிக்கு இறைவனால் வந்தது கிடையாது, சாத்தானால் தான் வந்திருக்குது, சாத்தான்கள் சொன்னதை தான் அவர் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி மக்களிடத்தில் சொன்னார் என்ற கருத்துப்படதான் அந்த நூலுக்கு பேர் வைக்கிறான். அந்த மாதிரி பேர். இந்த கருத்தை அவன் கொண்டதற்கு காரணம் யாரு, இப்படி ஒரு நூல் எழுத தூண்டுதலா இருந்தால் யாரு என்று கேட்டால், திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இவர்கள் எழுதி வைத்த ஒரு கட்டுக்கதையில இவங்களே அதை சொல்லுகிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்துல சைத்தான் நுழைந்து குர்ஆனை ஓதும் பொழுது சைத்தான் சில வார்த்தைகளை போட்டு விட்டுருவானா, ரெண்டும் மக்கள்கிட்ட குழம்பி போயிடும், அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்டு இருக்குது என்றெல்லாம் தப்சீர் என்ற பெயர்ல, விரிவுரை என்ற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அவன் ஒரு தவறான பாதைக்கு போனது. அவன் ஒரு தவறான ஒரு விமர்சனத்துக்கு போறான்னு சொன்னா, நம்முடைய தப்சீர்கள், நம்முடைய விளக்க உரைகள் தான் காரணமா இருந்துச்சு. அதனால எந்த வசனத்தை அப்படி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் அவர்கள் சாத்தானிய வசனம்ங்கிற கருத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க, அதை எப்படி அவன் ஆதாரமா எடுத்துக்கொண்டான், அந்த விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சும்மா சாத்தான சல்மான் ருஷ்டியை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவன் என்ன சொன்னான்னு தெரியல, அவனை பத்தி விளங்கி வச்சிருக்கமே தவிர, அவனுடைய பேரை தெரிஞ்சிருக்கமே தவிர, இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினான் என்ற ஒரு அளவுக்கு ஒரு மூடலாக அப்படி விளங்கி இருக்கமே தவிர, அவனுடைய அந்த தீமை என்ன, கருத்து என்ன என்பதை நம்ம விளங்கவில்லை. அதுக்கு அடிப்படையா இருந்த வசனம் என்னன்னு கேட்டா, 22வது சூரா சூரத்துல் ஹஜ். ஹஜ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம், நல்ல கூர்மையா கவனிச்சா தான் விளங்கும். ஆனா விளங்கி வச்சிருக்கணும். நாளைக்கு ஒருத்தன் இதே மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது ஆர்குமெண்ட் தான் பதில் கொடுக்கணும். நீங்க கோபப்பட்டு வேலை இல்லையே, நீங்களே குர்ஆனை தப்பா விளங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த விளக்கத்தின் அடிப்படையில் உங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க அடிபட்டு போயிருவீங்க. அப்ப இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே இது பற்றி ஒரு முழு அளவுக்குள்ள விளக்கத்தோடு இருக்கணும். 22வது சூரா சூரத்துல் ஹஜ்ஜில 52வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் வலா நபியின், உமக்கு முன்னர் அனுப்புன எந்த ரசூலா இருந்தாலும் எந்த நபியா இருந்தாலும், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு முன்னாடி நாம் அனுப்பிய எந்த ரசூலா இருந்தாலும் எந்த ஒரு நபியா இருந்தாலும், இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தானு ஃபி உம்னியத்திஹி, அவர் ஓதுகின்ற பொழுது, அவர் ஓதக்கூடிய நேரத்தில் அவருடைய ஓதுதலில்
சைத்தான் வந்து எதையாவது போட்டு விடுகிறான். எந்த நபிக்கும் இது ஏற்பட்டிருக்கிறது. உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் சரி, அந்த நபிமார்களுடைய ஓதி காட்டும் பொழுது, அந்த நபிமார்கள் செய்தியை ஓதி காட்டும் பொழுது, அந்த ஓதுவதில் வந்து என்ன செஞ்சிருவான், சைத்தானும் சில செய்திகளை கலந்து விட்டுருவான். விட்ட பிறகு சைத்தான், சைத்தான் போட்ட அந்த செய்திகளை வந்து அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான். சும்மா ஹுக்குமுல்லாஹு ஆயாத்திஹி, தனது வசனங்களை அல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி விடுவான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் வந்து அறிஞ்சவன் நுண்ணறிவாளன் அப்படின்னு சொல்லி 22வது அத்தியாயத்தில் 52வது வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா என்ன வருது, எந்த நபியானாலும் எந்த ரசூலானாலும் அவர் ஓதுனாரையானால் அவர் ஓதுறதுக்குள்ள சைத்தானும் சில செய்தியை சொல்லி விட்டுருவான் அர்த்தம் இல்ல, நேரடி அர்த்தம். இது வந்து இதுக்காக வேண்டி நான் வந்து எல்லா தமிழாக்கத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தமிழாக்கத்திலும் என்ன அர்த்தம் செஞ்சிருக்காங்கன்னு அதை கூட படிக்கிறேன். ஒவ்வொரு என்ன அந்த அர்த்தத்தை, இந்த அர்த்தம் யாருடைய அர்த்தத்துல இந்த கருத்து வரும் விளங்குதா, நம்முடைய தமிழாக்கத்தில் இந்த கருத்து நேரடியாக பார்த்து அப்படிதான் வரும். நபியே, இது ஜான் ட்ரஸ்ட் தமிழாக்கம் ஃபர்ஸ்ட் படிக்கிறது. உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் நாடும் போது பிராக்கெட்லாம் விட்டுருவோம், அவர்களுடைய அந்த நாட்டத்தில் சைத்தான் குழப்பத்தை எரியாது இருந்ததில்லை. எனினும் சைத்தான் எரிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். இது ஜான் ட்ரஸ்ட். அதே மாதிரி இந்த பஷாரத்திலிருந்து ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, உமக்கு முன் எந்த தூதரையும் எந்த நபியையும் அவர் ஓதினால் அவருடைய ஓதுதலில் சைத்தான் குழப்பத்தை போற்றே அன்றி நாம் அனுப்பவில்லை. அவர் ஓதுதல்ல சைத்தான் குழப்பத்தை போட்டுறான் என்றாலும் சைத்தான் போட்டதை அல்லாஹ் மாற்றி பின்னர் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் அப்படின்னு அவங்க பஷாரத்தில் போட்டிருக்கிறாங்க. தாருல் ஹுதான்னா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி சமது சாஹிபுடைய தகப்பனார், அப்துல் ஹமீத் அப்துல் சமது சாஹிபுடைய தகப்பனாருடைய மொழிபெயர்ப்புல, உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபியும் தூதரும் ஓதிய சமயத்தில் அவருடைய ஓதுதலில் சைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருக்கவில்லை. முயற்சிக்காமல் போட்டிருக்காரு, பண்ணாமல் இருக்கவில்லை போடாம குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருக்கவில்லை. சைத்தான் உண்டு பண்ணியதை அல்லாஹ் நீக்கிய பின்னர் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்தி விடுகிறான் அப்படின்னு தாருல் ஹுதாவுடைய அவங்க வெளியீடு. அதே மாதிரி வந்து ஐஎஃப்டியில் என்ன பண்றாங்கன்னா, உமக்கு முன்பு நாம் அனுப்பிய எந்த தூதரானாலும் நபியானாலும் ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என அவர் விரும்பும் போது சைத்தான் அவருடைய விருப்பத்தில் இடையூறு விளைவிக்காமல் இருந்ததில்லை. இவ்வாறு சைத்தான் ஏற்படுத்தும் இடையூறுகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான், பின்னர் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுகிறான் சொல்லி இப்படி ஒரு 4 தமிழாக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. எந்த தமிழாக்கத்தை நீங்க வச்சு பார்த்தாலும் என்ன வருதுன்னு கேட்டா, எந்த நபியானாலும் எந்த ரசூலானாலும் அவர் ஓதும் போது அதுக்குள்ள சைத்தான் என்ன கொண்டாந்து போட்டுறான் அப்படிங்கிற ஒரு கருத்து மேலோட்டமா பார்க்கும் பொழுது அது தெரிகிறது. அப்ப எந்த நபிக்கும் இப்படி ஏற்படும் என்று சொன்னால் அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டிருக்கும் அடிப்படையில் வர்றாங்க. எந்த நபியா இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய செய்தியை ஓதி காட்டும் பொழுது அவருடைய உள்ளத்துக்குள்ள சைத்தான் நுழைஞ்சுக்கிட்டு அவர் ஓதும் போது என்ன செஞ்சுக்கிறது, அவர் ஒன்னு சொன்னார்னு சொன்னா இவன் ஒன்னு சேர்த்து விட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தையே ஒரு தப்பு தவறமா மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்குரிய வேலையை செஞ்சிடறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மேலோட்டமா பார்க்கும்போது தெரிகிறது. இது ஒன்னு ஆயிடுச்சா, இதை பாக்குறாங்க. இப்ப சைத்தான் வந்து எல்லா நபிமார்கள்ட்டையும் விளையாடுறான். எங்க விளையாடுறான், ஓதுறதுல விளையாடுறான். வேற இதுல விளையாடினா பரவாயில்ல, ஒரு கோவப்பட வைக்கிறது, ஒரு ஆளு சும்மா அடிக்க வைக்கிறது, இப்படியான விஷயங்கள்ல விளையாண்டால் மார்க்கத்துக்கு பாதிப்பு வராது. அல்லாஹ்ட்ட இருந்து வர்ற செய்தியை சொல்லும் போது குழப்பி விட்டா, அல்லாஹ்ட்ட இருந்து வர்ற செய்தியில 4 சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததா சைத்தான் இருந்து வந்ததா ஒரு கன்ஃபியூஸ் ஏற்பட்டு போயிருமே. அப்படி ஏற்படுங்கிற கருத்து இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தா தெரியுது. ஆனா அந்த அர்த்தம் அப்படி இல்ல, அந்த கருத்து அப்படி இல்ல. அது என்ன அர்த்தம் ரெண்டாவது பார்ப்போம். இதை வச்சு முதல்ல விளங்கிக்கிறது, சைத்தான் இதை விளையாடுறான், ஓதுவதில் வந்து சைத்தான் விளையாடுறாங்கிற கருத்து வருது. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டா, சூரத்து நஜ்மு அதுக்கு சம்பந்தம் இருக்குது. இது அப்படி வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். அதாவது அடிப்படை என்ன இருக்குன்னு கேட்டா, நபியா இருந்தாலும் ரசூலா இருந்தாலும் அவர் ஓதுவதில் சைத்தானுக்கு பங்கு இருக்குது. அல்லாஹ் பிந்தி அதை நீக்கிறான். சைத்தானுடைய வார்த்தைகளும் கலந்து வரும். அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில வந்து அல்லாஹ் சொன்னதும் வரும், அல்லாஹ் சொல்லாத சைத்தான் போட்டதும் வரும், கலந்து வரும் என்ற கருத்து மேலோட்டமா இருக்குதா. இதை ஒரு தனியா வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, சூரத்து நஜ்மு, நஜ்முல 53வது சூரா. அந்த சூறாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவை வந்து மக்காவுல இருக்கும்போது இறங்கின ஒரு அத்தியாயம் இது.
இது மக்காவில் அருளப்பட்டது என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. பெரும்பாலான இதுக்கு ஆதாரம் கிடையாது. சில வசனங்கள், சில அத்தியாயங்கள் எங்க அருளப்பட்டதுங்கிறது ஆதாரம் இருக்குது. அப்படி ஆதாரம் உள்ள அத்தியாயங்கள்ல நஜ்மு ஒண்ணு. சூரத்து நஜ்மு என்ற அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்மு என்ற அத்தியாயத்தை மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல ஓதி காட்டினவங்க தான் இருப்பாங்க. மக்காவுல ஓதி காட்டும் பொழுது அபூஜஹல் வகைராக்கள்லாம் என்ன செய்யுது, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்கிற மாதிரி, அவங்க காதல விளங்குற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன் நஜ்மி இதா ஹவான்னு அதை ஓதிக்கிட்டு வர்றாங்க. ஓதிக்கிட்டு வந்தவுடனே அந்த சூரா கடைசி வசனம் இருக்கு பாருங்க, அது எப்படி முடியுதுன்னு கேட்டா, அஃபமின் ஹாதல் ஹதீஸி தாஜபூன், இந்த செய்தியில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா, ஓ தலஹகூன வலா தபுகூன், அழாமல் சிரிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஃபஸ்ஜுது லில்லாஹி, எல்லாரும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள், வஅபுது, அவனை வணங்குங்கள்னு முடியும் அந்த கடைசி வசனம். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது. சூரத் ஒன் நஜ்மி இதா ஹவான்னு ஓதிக்கிட்டே வர்றாங்க. ஓதிக்கிட்டே வந்து கடைசி வசனம் வந்து 62வது வசனம். 62ஓட அந்த சூரா முடியுது. 62வது வசனத்துல கடைசி வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து வணங்குங்கள் என்று ஓதுறாங்க. ஓதுன உடனே இது சஜ்தாவுடைய அத்தியாயமா இருக்கனால ரசூலுல்லாஹ் சஜ்தா செஞ்சிடறாங்க. இது சஜ்தா செய்ய வேண்டிய அத்தியாயம். அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள்னு ஓதுன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செஞ்சு விட்டாங்க. சஜ்தா செஞ்ச உடனே கூடியிருந்த இணை கற்பிக்க கூடியவர்களும் சஜ்தா செஞ்சார்கள் வருது புகார்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செஞ்சாங்க. ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுதுன்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் செஞ்ச சஜ்தாவை பார்த்துவிட்டு அந்த அபூஜஹல் வகைராக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சஜ்தா செய்தார்கள். இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது எப்படி ரெண்டு சம்பந்தப்படுத்துறேன்னு ரெண்டாவது வரணும். இது ஒரு தனியா விளங்கிக்கிறங்க. முதல்ல ரசூலா இருந்தாலும் நபியா இருந்தாலும் சைத்தான் அந்த செய்தியில நுழைஞ்சுக்கிறவாங்கிறது ஒரு தனி, அதை வச்சுக்கிறங்க. இந்த சூறாவில் என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் வந்து சஜ்தா செய்யுங்கள்னு முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வும் சஜ்தா செய்றாங்க, காஃபிர்களும் சஜ்தா செய்றாங்க. இந்த வசனத்தை கேட்டு அரபி தாய்மொழியா இருக்குல்ல, அவங்களுக்கு அர்த்தம் வழங்கும்ல. ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள்னு ஓதுனோட அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய சொல்றாரு, நம்மளும் சஜ்தா பண்ணிடுவோம் அப்படின்னு சஜ்தா பண்ணிடுறாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா, புகாரியில 1067, 1070, 3553, 3853, 3972, 4863. இத வச்சவுடனே சில ஆட்களுக்கு கிறுக்கு பிடிக்குது. என்ன கிறுக்கு? ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதும்போது காஃபிர் எப்படி சஜ்தா செய்வான்? ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதும்போது முஸ்லீம் சஜ்தா செய்வான், ஓகே. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க சஜ்தா செய்வாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறானே அவன் எப்படி சஜ்தா செஞ்சிருப்பான்? அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு கற்பனை பண்றாங்க. கற்பனை பண்ணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது ஏன் சஜ்தா செஞ்சாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன் நஜ்மி ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது குர்ஆன்ல இல்லாத சில வார்த்தையை அவங்க நாவுல அல்லாஹ் வர வச்சானா, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சஜ்தா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வுக்கு செய்வானா அவன் சஜ்தா செய்வானா? அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வார். இந்த புகாரில வர்ற ஹதீஸை வச்சுக்கிட்டு அது ஏன் சஜ்தா செய்தார்கள் என்றால் இங்க உதறாங்க. 22:52 இருக்குல்ல, எந்த நபியானாலும் எந்த ரசூலானாலும் அவர் ஓதும் போது அதுக்குள்ள சைத்தான் நுழைஞ்சிட்டு ஓதிடுவான் அப்படின்னு வருதுல. அப்ப இவங்க என்ன பாக்குறாங்க, அந்த தஃப்சீர் எழுதின ஆட்களுக்கு கிறுக்கு பிடிக்குது. என்ன கிறுக்கு பிடிக்குதுன்னா, குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி எப்படி சஜ்தா செய்வான்? சஹாபாக்கள் செஞ்சா ஓகே, அப்ப அவனும் சஜ்தா செஞ்சிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்ற மாதிரி என்னத்தையோ ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி ரெண்டு வார்த்தையை வந்து குர்ஆனோட சேர்த்து ரசூலுல்லாஹ் ஓதிட்டாங்களாம். அது எங்க ஓதுனாங்களாம், அதுக்கு தான் கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதுதான் தஃப்சீர்ல உள்ள கட்டுக்கதைங்கிறது. இதுதான் சல்மான் ருஷ்டியை உண்டாக்குனது. சல்மான் ருஷ்டியை உண்டாக்குன கதை என்னன்னு கேட்டா, அதாவது எப்படி வருதுன்னு கேட்டா, இது இப்ப நான் சொன்னது சூரத்து நஜ்முல லாஸ்ட் வசனம் 62ல வருது. இதே சூரத்து நஜ்முல வந்து 19, 20 வசனங்கள்ல அன்றைய மக்கா காபிர்கள் வந்து தெய்வமாக வணங்கினாங்க இல்லையா, லாத், உஸ்ஸா, மனாத், இந்த 3 தெய்வமா வணங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 கடவுளை வச்சிருந்தாங்க. 360 சிலை வச்சிருந்தாலும் பெரிய சிலையாக 3 வச்சிருந்தாங்க. பெருசாக 3 கடவுளை வச்சிருந்தாங்க. அது பெருசு யாருன்னு கேட்டா, லாத்துன்னு ஒண்ணு, உஸ்ஸாண்டு ஒண்ணு, மனாத்துன்னு ஒண்ணு. இதையெல்லாம் கடவுள்னு வணங்குறாங்க இல்லையா, அதை கண்டிக்கிற மாதிரி ஒரு வசனம் இதுல இருக்கிறது. இதுல அதே நஜ்முல, நஜ்முடைய ஆரம்பத்தில் 19வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அஃபரஐத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்தல் உக்ரா அலகுமுல் ஸக்கர் வ லஹுல் உன்ஸா தில்க இதன் கிஸ்மத்துன் லீஸா.
அப்படின்னு தொடருது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா, லாத்தை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம், உஸ்ஸாவை பற்றி சொல்லுங்கள், மூன்றாவதாக மனாத் என்று வைத்திருக்கிறீர்களே அதனுடைய கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் என்னது? அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாத்துங்கிற ஆளு பொம்பளை தெய்வங்கள் இந்த மூணுமே, லாத்து உஸ்ஸா மனாத் என்றெல்லாம் பெண் சிலைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு இவங்க எல்லாம் பெண் தெய்வங்கள், அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அலக்குமுல் தக்கரு உலகுல் உன்சா, உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை அவனுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளையா? அல்லாஹ்வுக்கு பிள்ளைங்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாம் ஆம்பளை பிள்ளையா வேணுங்கிறீங்க. படைச்சவனுக்கு அதான் நல்லதுன்னு அவன் தனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டாக்கிற மாட்டானா? அது என்னடா அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கெல்லாம் பொம்பளை பிள்ளையா வச்சுட்டு இருக்கீங்களா என்னடான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அலக்குமுல் தக்கரு, உங்களுக்கு மாத்திரம் ஆம்பளை பிள்ளை, வலகுல் உன்சா அவனுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளையா? தில்க இதன் கிஸ்மத்துன் ரீஸா, இது அநியாயமான பங்கீடா இருக்கப்பா, என்னப்பா பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்கிறான். இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைத்துமுஹா, இது நீங்களே சூட்டிக் கொண்ட வெறும் கற்பனை பெயர்கள். இப்படி ஒன்று இருக்கவில்லை, லாத்துன்னு ஒன்று இருக்கவில்லை, உஸ்ஸான்னு ஒன்று இருக்கவில்லை, மனாத்துன்னு ஒன்று இருக்கவில்லை. பேர்களை நீங்களா கற்பனை பண்ணிக்கொண்டு நீங்களா சூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்க அப்பம் பாட்டனும் சேர்ந்து செய்திருக்கிறீர்களே தவிர மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இதை குறித்து அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கி அருளவில்லை. லாத்தை பற்றியோ உஸ்ஸாவை பற்றியோ மனாத்தை பற்றியோ அல்லாஹ் எதையுமே அருளவில்லை. யத்தபிஊன இல்லல்லன், வெறும் ஊகத்தை தான் இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வமா தகவல் அம்புசு மனோ இச்சையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வலகத் ஜாஅஹும் மிர் ரப்பிஹிமுல் ஹுதா, இதோ இறைவனிடத்திலிருந்து அவர்களுக்கு நேர்வழி வந்து விட்டதுன்னு முடியுது. 19 ஆரம்பிச்சு 23 வரைக்கும் நஜ்முங்கிற சூறாவுல மூணையும் சம்பந்தப்படுத்தலனா தனித்தனியா வச்சுக்கிறங்க. ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன்னு அதான் கிரிட்டிக்கலான விஷயம் சொன்னேன். அது எப்படி ஜாயிண்ட் பண்றாங்கிறதுலாம் மேட்டரே இருக்கிறது. முதல் விஷயம் என்ன, 22:52 என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த நபியா இருந்தாலும் எந்த ரசூலா இருந்தாலும் அவர் ஓதும் போது அதுக்குள்ள ஷைத்தான் நுழைஞ்சு ஓதி விட்டுருவான். அப்புறமேல அல்லாஹ் நீக்குவான், பின்னாடி நீக்குவான், வந்துருமா வெளியே. அதுக்கப்புறம் இதுல தவறா வந்துருச்சு, ஷைத்தான் போட்டது, அதான் கழிச்சுக்கிறங்க, அதை ரிமூவ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மெசேஜ் வந்து அதை அழிச்சு விட்டுருமா. அப்படிங்கிற கருத்தை 22:52 சொல்லுகிறது. இதை தனியா வச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் நஜ்மு சூராவுல சஜிதா செய்யுங்கள் கட்டளை வருது பாருங்க, இறுதி வசனம். அதை ஓதுனவன ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்ச மாதிரி காபிர்களும் சஜிதா செய்தார்கள் புகாரில வருது. அப்ப அது தனி விஷயம். இப்ப என்ன பண்றாங்க, ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்றான். இப்ப சஜிதா செஞ்சான்னா அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கதை எங்க கதை கட்டுறான்னு கேட்டா, இந்த லாத்து உஸ்ஸா பத்தி வருதுல, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஓதிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்களாம், அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா தில்கல் கரானி, இது இல்ல, அது குர்ஆன் இல்ல. அது அதாவது அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா குர்ஆன்ல உள்ள வசனம், வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா குர்ஆன் வசனம். அதுக்கு இடையில ரெண்டு சொருவப்படுது. அதுல சொருவி ரசூலுல்லாஹ் ஓதிட்டாங்களாம். எப்படி ஓதுனாங்களா, அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸாவை பற்றி சொல்லுங்கள், வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா, மூணாவதாக நீங்கள் மனாத் வைத்திருக்கிறீர்களே அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கள் பார்ப்போம். இது ரெண்டு குர்ஆன்ல உள்ளது. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஷைத்தான் என்ன பண்ணிவிட்டானா, ரசூலுல்லாஹ் வாயில இன்னொன்னு வர வச்சானா. என்ன வர வச்சானா, தில்கல் கரானி குல் உலா, இது குர்ஆன்ல இல்ல. ஓ அன்ன ஷஃபாஅத்தஹுன்ன, அதே ஸ்டைல்ல வருது பாருங்க. அதே மாதிரி நீட்டி வரணுங்க. அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா நெடிலா வருதா, ஓ மனாத்த சாலிசத்துல் உக்ரா நெடிலா வருதா. அதே மாதிரி என்ன தில்கல் கரானி குல் உலா ஓ அன்ன ஷஃபாஅத்தஹுன்ன துர்தஜா, அதே ஸ்டைல்ல அதே அளவு வார்த்தைகளை கொண்டு அதே ராகத்துல அதே டியூன்ல இன்னும் ரெண்டு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சேர்த்துட்டாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த லாத்து மனாத்து இதெல்லாம் இருக்குது, தில்கல் கரானி குல் உலா, அவர்கள் எல்லாம் லாத்து மனாத்து உஸ்ஸாவெல்லாம் வெண்மையான உயர்வான பறவைகள், அவங்க எல்லாம் தேவதைகள், அவர்கள் எல்லாம் தேவதைகள். அன்ன ஷஃபாஅத்தஹுன்ன துர்தஜா, அவர்களுடைய சிபாரிசு ஷஃபாஅத் இருக்குது, அது நம்ம ஆதரவு வைக்க வேண்டும், அவங்க சிபாரிசில் தான் நம்ம மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற ரெண்ட வந்து சொல்லிட்டாங்களாம். லாத்து உஸ்ஸாவை வந்து அல்லாஹ் கண்டிச்சு சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் தொடருக்கு இடையில லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு சொல்லி முடிச்ச உடனே அதை பாராட்டுற விதமாக ரெண்டு ரசூலுல்லாஹ் வாயில வந்துருச்சான். இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கும் ஆதாரம் கிடையாது, இதுக்கு எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது, இது ஏற்கத்தக்க எந்த ஒரு நம்பகமான ஆட்கள் வழியாக வந்ததும் கிடையாது. இதை சொல்வதாக ஒரு சஹாபி தானே சொல்லணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருந்தால் ஒரு சஹாபி சொல்லணும். அந்த சஹாபி கூட மக்காவில் உள்ள சஹாபி சொல்லியிருக்கணும். அவர்தான் பார்த்திருப்பார், ஆரம்ப காலத்து முஸ்லீமா இருப்பாரு. அப்படி ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் அப்படி ஓதினார்கள், ஓதும் போது அவங்க வாயில அப்படி வந்துச்சு, அதோட சேர்த்து இதை ஓதி விட்டார்கள். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கதையை கட்டும் போது
இல்லாத ஒன்றை அவங்களா உண்டாக்கி கொண்டு தப்சீர், இதான் தப்சீரா. இந்த சலபு கூட்டம் கிளம்பியிருக்காங்களே, பின்னோர்கள் ஒழுங்கா வழங்க மாட்டார்கள், முன்னோர்கள் தான் கரெக்டா வழங்குவார்கள். இந்த முன்னோர்கள் வழங்கின கிறுக்குத்தனத்தினாலதான் இவெல்லாம் உண்டானது, இப்படிதான் வழங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தப்சீர்னு சொல்லி எல்லா தப்சீர்களையும் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், இப்னு தைமியா மாதிரி அறிஞர்கள் கூட இந்த கதையை எழுதி வைத்து அதுக்கு வந்து பூசி மெழுகி இருக்கிறார்கள். தப்புன்னு சொல்லவில்லை. அவர் மாதிரி ஒரு சிந்தனையாளர், அவர் நிறைய தான் உடைச்சு தள்ளினார், தகர்த்து எரிஞ்சார். அவர் மேல நம்ம குற்றம் சொல்லவில்லை. ஆனால் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவருக்கு நாள் தப்பிச்சு போயிடும். நம்ம என்னதான் கரெக்டா சொல்லிட்டு வந்தா கூட நம்ம விட்டுட்டு போயிருவோம். 40 விஷயத்தை நமக்கு பிந்தி வந்தவன் கரெக்ட் பண்ணுவான், அவன் 10 விஷயத்தை விட்டுட்டு போயிருவான், அவனுக்கு பிந்தி வந்தவன் கரெக்ட் பண்ணுவான். கம் திறக்கல் அவ்வளவு ஊழலில் ஆகிறேன், பிந்தி வர்றவர்களுக்கு முந்தி வர்றவர்கள் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்கிறார்கள். எல்லாத்தையும் யாரும் முடிச்சுட்டு போகல. நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. நமக்கு பிந்தி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு விட்டுட்டு தான் நம்மளும் போவோமே தவிர எல்லாத்தையும் 100% முடிச்சுட்டு யாரும் போயிட முடியாது. அப்ப இப்னு தைமியா மாதிரி ஆட்களை என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த தில்கல் கரானிக்குல் உலாவெல்லாம் எடுத்து எழுதி கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இல்லைன்னு மறுத்து தொலைஞ்சிட்டு போகாம, இது அல்லாஹ் சொன்னதா, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா, இது சரியான சனது இருக்குதா, இது ஆதாரப்பூர்வமானதா, இந்த கட்டுக்கள் அப்படி சொல்லிட்டு போகாம என்ன பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அர்த்தங்கள் எழுதிக்கிறாங்க. பொய்ன்னு தூக்கி கடாசிட்டு போகாம அதுக்கு ஒரு அர்த்தமும் வியாக்கியானமும் தப்சீர் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதுல என்ன பண்றாங்க தெரியுமா, இப்ப இத சொன்ன உடனே அவங்களுக்கு குஷி ஆயிடுச்சான். லாத்து உஸாவை திட்டிட்டு இருந்தாரு, இப்ப லாத்து உஸாவை தேவதைங்கிறாரு, அந்த தேவதைகளுடைய சிபார்சை கொண்டுதான் மறுமையில் வெற்றி பெற முடியுங்கிறாரு. இவ்வளவு நாள ஏத்துக்கிட்டு வந்தாரு, முகமது நம்ம கட்சிக்கு வந்துட்டாரு, போடுறா செய்தா வந்துட்டாங்களாம். ஏன் சைதா செஞ்சாங்கிற காரணம் அவங்களுக்கு சூரத்து நஜ்ம் ஓதும் போது அல்லாஹ்வுக்கு சைதா செய்யுங்கிறதுக்காக சைதா செய்யவில்லை. எப்ப செய்தா, எதுக்கு செய்தார்கள் என்றால் அவர்களை பாராட்டுற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர்களுக்கு குஷி ஏற்பட்டு என்ன பண்ணிருச்சான், ஆஹா நம்ம கட்சிக்கு வந்துட்டாரு இவரே, இதுவரைக்கும் சொன்னார் பாருங்க அதுல இருந்து மாறிவிட்டால், லாத்து உஸாவெல்லாம் நீங்க வணங்காதீங்கன்னு சொன்னாரு, அவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாரு, அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொன்னாரு, இன்னைக்கு அவர் நிலை மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்துல இருந்ததனால் அவங்க சஜ்தா செய்தார்கள். பாயிண்ட் வழங்குதா? இப்படி இது வந்து ஏப்பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல இது ஒண்ணு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வே 22:52 சொல்றான், சைத்தா வந்து ஓதும்போது என்ன செய்வான். அப்ப என்ன விளங்குதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க, அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் மூலமாக போடப்பட்ட செய்தி, வலிமை மிக்க ஒருத்தருடைய செய்தி, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் வாயில வருது. 2 வரி வந்தவன 3வது வரியில் அவன் சொல்ற சைத்தானுடைய வார்த்தையும் வந்து வருதுன்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? இது எப்படி குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்ப முடியும்? பெரிய குழப்பம் ஏற்பட்டு போயிருமே. இப்படி கூட சிந்திக்க தெரியாதவர்களாக என்ன பண்றாங்க, இது நடந்தது என்று பெரும்பாலான திருமறை குர்ஆனுடைய விரிவுரைகளில் இப்னு கசீர் மாதிரி சில ஆட்கள் அதை மறுக்கிறாங்க, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி போடுறாங்க. பல விரிவுரையாளர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதை வந்து இது என்னமோ நெசமா நடந்த சம்பவம் மாதிரியும் உண்மையில ரசூலுல்லாஹ் இப்படி வந்த மாதிரியும் சொல்லி போடுறாங்க. இதைத்தான் அவன் பார்த்துட்டான். சல்மான் ருஷ்டிக்கு ஆதாரம் இதான். இந்த குலம் சல்மான் ருஷ்டி எதை வச்சு அவன் சாத்தானிய வசனங்கள் சொல்றான்னு கேட்டா, சாத்தான் வந்து குழப்புவான்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிறீங்க, முகமது நபிக்கு குழப்பினார் என்று ஒத்துக்கிட்டீங்க. பாயிண்ட் வழங்குதா? அடிப்படையும் வந்து உங்க மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, சாத்தான் வந்து முகமது நபி நாவுல நுழைஞ்சிருவான் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஓதும் போது அவன் 2 விஷயத்தை சொறி விட்டுருவான்னு சொல்றீங்க. அது அடிப்படையையும் ஒத்துக்கிறீங்க. அப்படி நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சுன்னு வர சொல்றீங்க. மக்காவுல இருக்கும்போது லாத்து மனாத்து உஸாவையெல்லாம் பாராட்டி சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய கொள்கையை மாற்றி அவர் என்ன கொள்கையை பிரச்சாரம் பண்றாரோ அதுக்கு எதிரான கருத்துடைய வாசகங்களையே, சைத்தானுடைய வார்த்தைகளையே மக்கள் மத்தியில அவர் சொல்லிவிட்டாரு. அப்ப சைத்தானுடைய வசனங்கள் இருக்குங்கிறது என்ன புரிஞ்சானு, அதான் சாத்தானிய வசனங்கள். பாயிண்ட் வழங்குதா? இவனை இந்த கதிக்கு ஆளாக்குனது யாரு? அவன் மேல கோவப்பட்டா இது உண்டாக்குன ஆளுக்கு மேல கோவம் வரணுமா இல்லை நமக்கு? அவன் அந்த கதிக்கு ஆளாக்குன ஆளுக்கு யாரு? இந்த எழுதி வச்சவங்க இல்லையா? இந்த கட்டுக்கதையை உண்டாக்குனவங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால், தப்சீர் என்ற பெயரால் இல்லாத பொல்லாதவர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல நீங்க கவனிக்க வேண்டும். இதுல வந்து மேட்ருக்கு வருவோம். இதுல என்ன கவனிக்கணும்னா, முதல்ல அவன் சஜ்தா செஞ்சான்ல, காபீர்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செஞ்சான்ல, இது ஒரு ஆச்சரியப்படுற ஒரு மேட்டரே கிடையாது. அவன் அல்லாஹ் மறுத்தானா? சாதாரண ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு இருந்தா சிந்திக்க மாட்டாங்க. மக்கா காபீரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வதில் அவனுக்கு மாற்று கருத்து இருந்துச்சா? அல்லாஹ்வுக்கும் செய்வேன் அவருக்கும் செய்வேன், அதான் அவனுடைய கருத்தை தவிர அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானா? அவன் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இருந்தான். மக்காவுடைய காபீரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கும் சஜ்தா செய்வேன், இன்னும் 1000 பேருக்கு செய்வேன், அதான் அவன் கொள்கை. அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேன் இவருக்கு செய்ய வேண்டாம் கொள்கை கிடையாது. அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா,
சஜிதா அல்லாவுக்கு மட்டும் இல்லைன்னு தான் அவங்களுக்கு தவிர அல்லாவுக்கு சஜிதா இல்லை அவங்க மாற்று கருத்தா இருக்குது. மாற்று கருத்து கிடையாது. அவன் அல்லாவை சொல்லி காட்டுறானே, வானங்களை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், ஒன்னையை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், வானம் பூமியுடைய அதிகாரம் யாரிடம் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், மழையை யார் இறக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இவ்வளவு குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப அவன் அல்லாஹ் ஒத்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டவன் அல்லாவுக்கு செய்தா செய்கின்ற உடனே இதுல என்ன அவனுக்கு அப்செக்ஷன் இருக்குது? அழகா செஞ்சுட்டு போயிடுவான். ஆனா அல்லாவுக்கு இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு போய் என்ன செய்வான்? எல்லாத்துக்கும் செய்வான், மனாத்துக்கும் செய்வான், உஸ்ஸாவுக்கும் செய்வான், இருக்கிற கல்லு மண்ணுக்கெல்லாம் செய்வான். அதுலதான் அவன் நமக்கு முரண்படுறானே தவிர அல்லாவுக்கு செய்தா செஞ்சான் புகார்ல வர ஹதீஸுக்காக வேண்டி இப்படி கற்பனை பண்ணணுமா? செஞ்சுதான் இருப்பான். அல்லாவுக்கு செய்தா செய்யுங்கிற அவனுக்கு என்ன ஆட்சேபம் அவனுக்கு என்ன இருக்கிறது? அவன் தான் அல்லாவை ஏத்துக்கிட்டு தானே இருந்தான். அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிறதுல அவனுக்கு கருத்து வேறுபாடை தவிர அல்லாஹ் இருக்கிறான் என்பதுல கருத்து வேறுபாடு இல்லையே. அவனே கூட என்ன பண்றான்னு கேட்டா, ஓ யாபுதுன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு பயன் தராத தீங்கு தராதவற்றை இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வணங்கிக் கொண்டு வயகூலுன ஹாவுலாயி சுபாவுனா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் சொன்னாங்க. அல்லாஹ் இருக்க பத்தி நம்ம சொல்லிருக்கான். இந்த லாத்து உஸ்ஸாவெல்லாம் பெரிய கடவுள்லாம் கிடையாது, இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் சொன்னான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ஏத்துக்கு தானே இருந்திருக்காங்க. அப்ப இந்த புகாரி ஹதீஸை பார்த்தவொடனே இப்படி கற்பனை பண்ண ஒழுங்கான அறிவு இருந்தால், ஒழுங்கான சிந்தனை இருந்தால் அவன் ஏன் சைதா செஞ்சான்னு ஒரு கொஸ்டின் வராது. அவன் செய்வான். அல்லாஹ்வுக்கு சைதா செய்வது ஆச்சரியமானது இல்லை, அவன் செஞ்சு கொண்டுதான் இருந்தான். ஒரு நாளைக்கு காலையில் அல்லாஹ்வுக்கு செய்வான், சாயந்தரம் வேற ஆளுக்கு செய்வான். அதான் அவன் கொள்கையா இருந்துச்சே தவிர அல்லாஹ்வுக்கு சைதா செஞ்சாங்க பெரிய குர்ஆன் அறிவு இல்லாது தஃப்சீர் எழுத நுழைகிறாங்க. குர்ஆனுடைய சாதாரண ஒரு அடிப்படையான அறிவு இருந்திருந்தால் இந்த ஹதீஸுக்காக வேண்டி இப்படி ஒரு கட்டுக்கதை உண்டாக்க தேவையில்லை. சைதாச்சி அது ஒண்ணு வந்துருச்சு. ரெண்டாவது இவங்க கட்டுக்கதை வரதுல முக்கியமா கவனிக்கணும். அதாவது சஜிதா செய்யுங்கிற வசனம் எங்க வருதுன்னு சொன்ன அந்த சூராவுடைய லாஸ்ட்ல வருது. இந்த லாத்து உஸ்ஸா எங்க வருதுன்னு சொன்ன 19-20 வருது. 62வது வசனத்திலேயாக்கும் எது வருது? அல்லாஹ்வுக்கு சைதா செய்யுங்கள் வணங்குங்கள் வருது. லாத்து உஸ்ஸா மேட்டர் எங்க வருதுன்னா அதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முந்தைய வந்துருது. 19-20 வசனத்துல என்ன வருது? அபரைத்துமுல்லாத்த வல்லூஸாங்கிறது 19வது வசனம், மனாத்த சாலிசத்துல் உக்ராங்கிறது 20வது வசனம். அப்ப 19-20 வருது. அந்த 19-20 வந்தவங்க சைதா செஞ்சாங்களா? அங்கதான சைத்தானுடைய வேலை நடந்திருக்கு. இது உண்மையோட சீதா. இந்த சம்பவம் நடந்தது உண்மை என்று வைத்துக் கொண்டால் இந்த இடைச்சொற்கள் எங்க நடக்குது? அபரைத்துமுல்லாத்த வல்லூஸா மனாத்த சாலிசத்துல் உக்ரா, அதுக்கப்புறம் தில்கல் கரானிக்குல் உலா அன்ன சபாத்தகுன்ன துர்தஜா இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். அதுக்காக சைதா செஞ்சான் என்று சொன்னால் அங்கேல செஞ்சிருக்கணும், 20வது வசனத்துல செஞ்சிருக்கணும். அங்க அவன் செய்யவில்லை. அந்த ஹதீஸ்லயே வரப்படி எங்க செஞ்சாண்டு வருது? இந்த ஒன்னஜ்மி சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஓதிவிட்டு சஜத ஃபீஹா, அதை ஓதிவிட்டு அவர்கள் சைதா செய்தார்கள். சஜத மம்மாஹு, அவரோட இருந்தவர்களும் அப்பதான் சைதா செய்தார்கள். சஜிதா எப்ப நடக்குது? அப்ப லாஸ்ட் வசனத்தில் நடக்குது. அப்ப லாஸ்ட் வசனத்தில் சைதா செஞ்சிருக்கும் பொழுது அதுல அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு சைதா செய்யுங்கள் வருது. இந்த இதுக்காக வேண்டி அவங்க சைதா செய்வதாக இருந்தால் அதை ஓதுமை செஞ்சிருப்பாங்க. லாத்து மனாத்துக்காக வேண்டி அவங்க சைதா செய்வதாக இருந்தா எப்படி செஞ்சிருப்பாங்க? 19-20 ஓதும்போது செஞ்சிருப்பாங்க. அப்ப செய்யவில்லைன்னு விளங்கணும். அதுக்கப்புறம் அப்படியே அதனுடைய சபாத்து ஏற்றுக்கொள்ளப்படும் வந்தா கூட அதுக்கு அடுத்து என்ன வருது? இது பொய், வெறும் கற்பனை, அல்லாஹ் இதை பத்தி ஒண்ணுமே இறக்கல. அதுக்கடுத்து வருது ஒண்ணுமே இறக்கவில்லை, நீங்க ஊகத்தை பின்பற்றுகிறீர்கள். அடுத்து வரிசையா வருது. அப்ப என்ன செஞ்சிருப்பான்? அட இந்த லாத்து இருக்குண்டார் மரம் இல்லைங்கிறாரான்னு மரம் வெறுத்துருப்பான்ல. அது அந்த லாத்து வேணா அந்த ரெண்டுக்கு இடையில சொருவுறாங்களே, சொருவி முடிச்சோன்னு என்ன வருதுன்னு கேட்டா அவனுக்கு உங்களுக்கு ஆம்பளை அவனுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளையோ அப்படின்னு நல்லா கேட்கறான். என்னடா அநியாயமா பங்கு போடுறீங்கன்னு கேட்கறான். இது வெறும் பேருடா, நீங்க தானே கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னு அப்புறம் சொல்றான். இதை பத்தி எந்த ஆதாரத்தையும் அல்ல இறக்கலன்னு அடுத்து சொல்றான். இவர்கள் ஊகத்தை தான் பின்பற்றுகிறார்கள் சொல்றான், மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறார். இவ்வளவையும் போட்டு இருக்குன்னு இருக்கும் பொழுது லாத்து உஸ்ஸா கட்சிக்கு வந்துட்டான்னு இப்படி நினைப்பான். வர முடியுமா? லாத்து உஸ்ஸா போட்டு இந்த பேட்டு அடிச்சிருக்கு வசனங்கள் அடினா அப்படி அடி. ஆதாரம் இல்ல, அல்லாஹ் இறக்கல, பொய் சொல்றீங்க, ஊகத்தை பின்பற்றீங்க, கற்பனை பின்பற்றீங்க, இப்படி எல்லாம் போட்டு அல்லாஹ் விமர்சனம் பண்ணும் பொழுது இந்த சம்பவத்துக்கு இப்படி ஒரு கதையை கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அது 19-20 உள்ள மேட்ரு, இது 62 உள்ள ஒரு மேட்ரு. அதனால இது சம்பந்தப்படுத்த வேண்டியது இல்லை.
அதனால இந்த சம்பவம் பொய் முத விளங்கிக்கணும். ஒன்னஜ்மி சூராவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவங்க சைதா செஞ்சார்கள் என்பது மட்டும்தான் உண்மையே தவிர இந்த தில்கல் கரானிக் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்ப இது ஓவர், இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வரணும்னு கேட்டா, அப்ப அந்த ஆயத்தை அடிப்படைக்கு வர்றோம். சம்பவம் இல்ல, இந்த சம்பவம் நடக்கவில்லை. நடந்தது என்ன சம்பவம் சொல்றதா இருந்தா ரெக்கார்டு வேணும்ல. இது சொன்ன ஆளியார் அபூபக்கர் சொன்னாரா? அபூபக்கர் ஆரம்ப காலத்து அவர் சொன்னாரா? பிலால் சொன்னாரா? அல்ல ஹஜா நாய் சொன்னாங்களா? அவங்க அறிவிச்சாங்களா இத? அல்லது யாசிர் அல்ல சுமையா அந்த மாதிரி ஆளுக்கு அறிவிச்சிருக்காங்களா? அல்லது எந்த ஒரு சஹாபி அனசு மாதிரி கடைசியா உள்ள ஜாபீர் மாதிரி சஹாபி அறிவிச்சிருக்காங்களா? ஒருத்தர் அறிவிக்கல. சஹாபிகள் சொல்லாம எவனோ போறோம் வரோம் தெருவில் வர போறோம் சொன்னாலும் அது ஆதாரமாயிருமா மக்காவில் நடந்த விஷயத்துக்கு? அதனால இது பொய்ங்கிறது விட்டு போச்சு. அந்த மாதிரி தில்கல் கரானிக்கல் உலாவுலாம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லவும் கிடையாது, அவங்க நாக்குல சைத்தான் வரவும் கிடையாது. இதுக்கு ரிப்ளை ஓவர், இது ஓகே. ஆனா அது மிச்சமா நிக்குது. இப்ப அதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? எந்த ரசூலா இருந்தாலும் எந்த நபியா இருந்தாலும் அவருடைய ஓதுதலில் என்ன செய்வோம்? சைத்தான் வந்து விளையாடி விடுவான் அப்படின்னு வருது. அப்ப வந்து இதை எடுத்துக்கொண்டு முகமது நபியுடைய வார்த்தைகள் என்ன வந்துச்சு? சைத்தான் விளையாடி விட்டான்னு சொல்ல வர்றாங்க. ஆனா நல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு உள்ள வாசகமே இல்லை. இதுல என்ன சொல்லப்படுது தெரியுமா? உமக்கு முந்தி அனுப்புன ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒவ்வொரு நபியா இருந்தாலும் உமக்கு முந்தின்னு ஒரு வார்த்தை எல்லாம் சேர்த்து போடுறான். ஏன்னா மற்ற வேதங்களை அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இறை தூதர்கள் வந்து இறை வேதத்தை வேற சமுதாயத்தில் சொல்லும் போது அவர் வாயிலிருந்து அவன் சைத்தான் நுழைஞ்சு சொல்ல மாட்டான், அப்படி அர்த்தம் கிடையாது. அவர் இறை தூதர் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொல்லிடுவார். சொன்ன உடனே அந்த செய்தியில் அவங்க சேர்த்துக்குவாங்க. சைத்தான் என்ன பண்ணிடுவான்? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. முந்தைய வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வேதத்திலும் இடைச்சொற்கள் இருக்கா இல்லையா? முந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி அனுப்பப்பட்ட எந்த வேதமா இருந்தாலும் சரி அது பாதுகாத்து இருக்குன்னு எடுத்து காட்டினார்களே, ஆனால் அது நேர்த்து சேர்த்தது வரைக்கும் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? கண்டுபிடிச்சிடலாம். மூசா நபியுடைய வேதம்னு சொல்லுவாங்க. மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதத்தில் மூசா நபி மூத்தா போனதெல்லாம் வருது. அவர் கொடுக்கப்பட்ட வேதத்தில் அவர் இறந்து போனது எப்படி வரும்? அவர் இறந்து போன எனக்கு கொடுத்த வேதத்தில் நான் இறந்து போனது வந்தா எனக்கு அந்த வேதம் வரலன்னு வழங்கலாம்லங்க. மூசா நபியுடைய வேதம்னு சொல்றாங்க. உபாகமம் வரைக்கும், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ளது அதான் தௌராத்து, அதான் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த உபாகமத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன வரும்? மோசே இறந்தார், மரணிக்கும் போது தலையை ஜோசுவாவுடைய தலையில கையை வைத்திருந்தார், அதனால் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தார்கள். இதெல்லாம் மோசைக்கு இப்படி வந்திருக்கு. மோசே இறந்த பிறகு 40 நாள் துக்கம் அனுஷ்டித்த விஷயம் மோசைக்கு இப்படி சொல்லப்படும். அவர் இப்படிலாம் இருக்கு, அதை காட்டி கொடுத்துரும். அதாவது என்னதான் நீ வேதம் சொல்லிட்டு வந்தாலும் அது வந்து இறை வேதம் இல்ல, கலப்படம் இருக்கு, சேர்ந்து இருக்கு, சொருவி இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முந்தைய நபிமார்களுக்கு நம்ம வேதத்தை கொடுத்திருந்தோம், எந்த நபியையும் விட்டு வைக்கலவங்க. எந்த நபி ஒரு மெசேஜை சொன்னாலும் சரி அந்த மெசேஜில் இவங்க சேர்த்துக்குவாங்க. அவர் நாட்கள் என்று அர்த்தம் வரக்கூடாது. பாயிண்ட் என்ன தெரியுமா? எந்த நபி வந்து ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லி காட்டினாலும் சரி, வேதம்னு சொன்னாலும் சரி, அதை எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? வசதி போல 2 வார்த்தை சொல்லிக்கிறாங்க, இடையில 2 வசனம் சேர்த்துக்குவாங்க. சந்தேகம் இருந்தா நீங்க அவங்களுக்கு பாதகமா இருந்தா 2 வசனத்தை எடுத்துக்குவாங்க. அந்த வேலை நடந்திருக்கிறது. இது நடந்துச்சா இல்லையா? இது நடந்துச்சு. குர்ஆனுக்கு அது நடக்குமா? பாயிண்ட் என்ன தெரியுமா? உமக்கு முந்தி உள்ளவர்களுக்கு இப்படி நடந்தது என்பதை இது சொல்கிறது. உனக்கு நடந்துச்சு என்று சொல்லுமா? அதனால உனக்கு முந்தி இப்படி நடந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது வாஸ்தவம் நடந்துச்சு. உனக்கு தந்த வேதம் எப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல பார்க்கணுமா இல்லையா? முந்தையவர்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கிறது. முகமதே உனக்கு உள்ள விஷயம் என்ன? திருமலை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், இதை நாம பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். இதுல சொருவ முடியாது. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நான் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். முந்தைய வேதங்களுக்கு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நான் தான் இந்த அறிவுரை இறக்கி இருக்கிறேன், நான் தான் இதை பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் 15:9 சொல்றான். பாதுகாக்கிறது என்ன அர்த்தம்? இடையில ஒண்ணு உதாரணமா கற்பனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கும் போதே சைத்தான் உள்ளுக்கு நுழைஞ்சி 2 வசனத்தை அவன் போட்டு விட்டு அதையும் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு வைங்க, அது மக்கள்கிட்ட போயிடும். சாயந்தரம் கூப்பிட்டு நான் காலையில ஓதுனேன்ல அதுல இந்த 2 ரிமூவ் பண்ணிக்கிறேங்க, சைத்தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிட்டு இருந்த எல்லாம் முர்த்ததா போயிருப்பாங்களா இல்லையா? இந்த இறை தூதருங்கிறாரு, காலையில அல்லாஹ் சொன்னாங்கிறாரு, சாயந்தரம் சைத்தான் சொன்னாங்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் இறை தூதர் நம்பி இருப்பாங்களா? அவருடைய டவுட் ஆயிருமே.
பிந்தி நீக்கிடுவான்னு சைத்தான் போட்டாலும் அது நீக்கி விட்டுருவான்னு அவர் இப்னு தைமியா சப்போர்ட் பண்றாரு. சைத்தான் போடுவான், ஆனால் அல்லாஹ் பின்னாடி நீக்கிடுவான்ல. சரி நீக்கிடுவான், நீக்கினா ஏத்துக்குவானா? நான் அல்லாஹ் சொன்னான்னு ஒரு செய்தி உங்கள்ட்ட காலையில் சொல்லிவிட்டு சாயந்தரம் என்ன சொன்னேன், அல்லாஹ் சொன்னான்னு சொன்னேன்ல, 10 சொன்னேன்ல, 3 தான் அல்லாஹ் சொன்னது, 7 நம்மள்ட்ட சைத்தான் விளையாண்டுட்டான்ல, நம்மள என்ன பண்ணுவான், ரூஸ் போடாண்டுவான். அப்ப இறைவனை பாதுகாக்கப்படாது. பாதுகாப்பேன் என்பதில் என்னவெல்லாம் அடங்கும் என்றால் அந்த டவுட், சந்தேகத்தின் வாயில் கூட வரக்கூடாது. அல்லாஹ் எப்படிலாம் பாதுகாக்கிறான்டாங்க இந்த குர்ஆனை. என்னமோ ஏத்துல இப்படி புஸ்தகமா கொண்டாந்து நீங்க பாதுகாத்து வைக்கிறத மட்டும் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு இல்ல, அவன் பாதுகாக்கணும். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த மக்கள் பாதுகாத்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் பாதுகாப்பதாக இருந்தால் ஒரு டவுட் இல்லாத அளவுக்கு உங்க நம்பணும். 100% இது அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பினா தான் அவர்கள் பாதுகாப்பார்கள். அதுக்காக இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, இவருக்கு எழுத படிக்க தெரியாம ஆக்குறான். அல்லாஹ் வேணும்ட யாருக்கு எழுதவும் படிக்கவும் கத்துக் கொடுக்குற பெரிய மேட்டரா, பெரிய விஷயமாங்க, சாதாரண ஒரு மேட்டருங்க. இப்படி ஆனா கூட படிச்சு கொடுக்க கத்துக் கொடுக்குற அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய விஷயமா? அது அவங்க வசதி நல்ல ராயல் ஃபேமிலியில இருந்தாங்க, அந்த ஊர்ல உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. மட்டமான கோத்திரமா இருந்தா கூட அந்த படிப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். வேணும்னு வாப்பா அம்மா மூத்தாக்கி, வேணும்னு போய் கிராமத்துல வளர்க்க வச்சு, வேணும்னு போய் படிப்பு இல்லாம ஆக்கி, வேணும்னு ஆடு மேய்க்க விட்டு அல்ல வேணும்னு செஞ்சேங்கிறா. எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வலா தகுத்துஹு பியமீனிக மா குன்த தத்லூ மின் கிதாபின், எந்த புத்தகத்தையும் நீ வாசித்தது கிடையாது. வலா தகுத்துஹு பியமீனிக, உன் வலக்கரத்தால் இனியும் எழுத மாட்டீர். இனிமே உனக்கு எழுத தெரியாது, எழுதாம உன்னை ஆக்கிவிட்டேன். ஏன் என்றால் அதான் பாயிண்ட். ஏன் என்றால் இதன் லர்தாபல் முபத்திலூன், இல்லாட்டி இந்த வீணர்கள் உன்னை சந்தேகப்பட்டிருப்பார்கள். என்ன சந்தேகப்படுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பண்டிதர், அந்த சமுதாயத்தில் பெரிய புலவராய் மொழி அறிவை கற்று பயங்கரமான அறிவாளின்னு பேர் எடுத்தார்னு வைங்க. அந்த பேரை எடுத்துக்கிட்டு அலிஃபுலாம் தாலிகல் கிதாப்னு சொன்னா படிச்சிருக்காருலப்பா, அதான் போட்டு தயாரிச்சு சொல்றாருன்னு இருப்பாங்க. சொல்லிருப்பாங்களா இல்லையா? ஒரு படிக்காத ஒரு ஆளு ஹை ஸ்டைல்ல பேசும்பொழுதுதான் இன்னும் படிக்காத ஒரு ஆள் இப்படி கொட்டுறாரு, பெரிய பண்டிதர்களை விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, யாரும் மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி 3 ஆயத்தை கொண்டு வாடாங்கிறாரு. ஆனா இவர் படிக்காத ஆளு, இவர் எழுத தெரியாத ஆளு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த குர்ஆன் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு எதையெல்லாம் செய்யறான்னு கேட்டா, அவர் படிக்காம இருந்தா தான் இதுல அவருக்கு நம்பிக்கை வரும். படிக்காம ஆக்குறான். பாதுகாக்கிறத சும்மா பாதுகாக்கிறதா, அந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு சொல்லி காட்டுறான். இது எங்க இருக்கு? 29வது சூராவுல 48வது வசனத்துல இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதங்கிறாரு. இன்னைக்கு 3 ஆயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய வேதங்கிறாரு. அடுத்த நாளைக்கு ஒரு 10 ஆயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு 20 ஆயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு. ஏன் அல்லாஹ்வுடைய வேதம் மொத்தமா கொண்டாந்து தந்துட்டு போவ நீ கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்னு சொல்லக்கூடிய நேரத்துல என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய வேதம்ங்கறீங்களா, இந்த இடத்துல மொத்தமா புத்தகத்தை கொண்டு காட்டிட்டு போக வேண்டியதானப்பா, இன்னைக்கு ஒரு 10, நாளைக்கு ஒரு 15, அடுத்த நாளைக்கு ஒரு சூறாங்கிற, அப்புறம் என்ன விளையாடுற அப்படின்னு கேட்கறாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா, இந்த குர்ஆன் ஒரேடியா மொத்தமா இவருக்கு வரக்கூடாதா? அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு இவரு அப்படின்னு கேட்கிறார்கள். கதாலிக்க அப்படி தாண்டாங்கிறான், அப்படித்தான் வேணும்னு செய்யறாங்கறான்ல. ஏன் அப்படி செய்யறேன்னு தெரியுமா? லீனு சப்பித பிஹி ஃபுஆதக, உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்து, அந்த குர்ஆனை கொண்டு வலுப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குர்ஆனுடைய செய்தி மொத்தமா கொடுத்தால் அவ்வளவும் சொல்ல முடியாம போய், கேட்கிறவனுக்கு மனப்பாடம் பண்ண முடியாம போய், கன்ஃபியூஸ் ஆகி போய் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படி அழகா இறுக்கி பதிய வைக்கிறேன். அப்ப திருப்பி திருப்பி நீ கரெக்டா சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 25வது சூராவுல 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வரும்பொழுது இந்த குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்குறான்னு கேட்டா, நம்ம எல்லாம் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன், கருத்தன்னா கிரகிச்சுக்கிறவங்க, வார்த்தையை மனப்பாடம் பண்றதுக்காக நான் சொல்றேன்னு வைங்க, ஒரு 10 தடவை சொன்னா கூட உங்களுக்கு மனப்பாடம் பண்ண இயலாது. நீங்க ஒரு 10 தடவை எனக்கு மனப்பாடம் பண்ண இயலாது. ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா திருப்பி திருப்பி சின்ன ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கிறவங்க. நான் ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு எழுதி வைத்துக் கொண்டு படிக்கிறேன், 2 தடவை படிக்கிறேன், 3 தடவை படிக்கிறேன், 30 தடவை படிக்கிறேன். நீங்க மனப்பாடம் பண்ண முடியுமா? அவ்வளவு கஷ்டம் தான்.
அவர் திருப்பி திருப்பி ஒரு போட்டு 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 என்ன செய்யணும்? முதல் ஒரு 2 வார்த்தையை படிக்கணும், ஒரு 3ஆவது வார்த்தையை சேர்த்து 3 சேர்த்து மர படிக்கணும், ஒரு 4ஆவது வார்த்தையை ஒன்று சேர்த்துட்டு மர ஒருக்கா படிக்கணும், ஒரு 5 வார்த்தை வரைக்கும் மனப்பாடம் பண்ணி அதை படிக்கணும், அப்புறம் 6ஆவது சேர்க்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சங்கிலி மாதிரி கோத்து 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 கோத்தா மனப்பாடம் பண்ணுவோம். இப்ப குர்ஆன் ஜிப்ரீல்ட்ட இருந்து வருது, ஒரு மாயிதா பெரிய சூரா 100 வசனம் உள்ள சூறா கொண்டாந்து சொல்லிட்டு போயிடுறாரு. எப்படி மனப்பாடம் பண்ணுவாரு இவரு? அதுக்கு அல்லாஹ் சொல்றான், மனப்பாடம் நீ பண்றியா? ப்ரோக்ராம் பண்ணிருக்கையா உனக்கு? நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நீ நான் மனப்பாடம் பண்ற? மனுஷனுக்கு முடியாது. இப்படி ஒரு பக்கரா சூறா கொண்டு மொத்தமா ஒரு ஜிப்ரீல் சொல்லிட்டு போனார்னா அப்படி எப்படி மனப்பாடம் பண்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி அல்லாஹ் படைச்சேன்னு சொல்றான்னு கேட்டா, ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி. டேப் ரெக்கார்டு மனப்பாடம் பண்ணிரும்ல. நான் ஒரு 300 வசனத்தை டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டு ஓதுறேன். 300 வசனம் ரெக்கார்ட் ஆகி போயிரும்லங்க. அதுக்கு இருக்க ரிஸ்க் இருக்குமா? டேப் ரெக்கார்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு கொஞ்சம் அப்படி சொல்லுமா? அது நம்ம ஓத ஓத டேப் ரெக்கார்டு என்ன அப்படியே பதிஞ்சிக்கிறோம். இந்த விஷயத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி வச்சிருந்தானா, எந்த ஒரு கரப்ட் வரக்கூடாது, மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. டேப் ரெக்கார்டுல சேர்க்கவும் செய்யாதுல. நீங்க ஓதிட்டே இருக்கிறீங்க, 2 வாசனம் இடையில சொல்ல முடியுமா? நான் ஓதிட்டே இருக்கிறேன், அது இடையில தன்னால 2 வருஷம் சேர்த்துக்கிறோமா? 2 வீடுமா? டேப் ரெக்கார்டுல ஏதாவது இந்த ரோட்ல நாடாவுல ஏதாவது பிரச்சனை இருந்தா வேண்டாம், சிலதை விட்டுரும். அது ஒழுங்கான நாடா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாடா அப்படி இருக்காதுல. ஒழுங்கான நாடாவா இருந்தாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லா துஹர்ரிக் பிஹி லிசானக, இந்த குர்ஆன ஜிப்ரீல் வந்து சொல்லும் போது நாக்கு அசைக்காத அல்லாஹ் சொல்றான். ஜிப்ரீல் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பாருல, உடனே ரசூலுல்லாஹ் மனப்பாடம் பண்றதுக்காண்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பாங்க, அர்ரஹ்மான் ரஹீமாங்கல்ல, அர்ரஹ்மான் நாக்கு போட்டு என்ன செய்யறது? ஒரு உறுப்பு போடுறது. நீ உறுப்பு போடுவதற்காக உன் நாக்கை அசைக்காத. இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, அதை திரட்டுவதும் உன் உள்ளத்துல பதிய செய்வதும் நம்ம வேலை. நீ நான் மனப்பாடம் பண்ற, அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கையா, உன் உள்ளத்துல ரெக்கார்டு நான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ். இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனை திரட்டுவதும் அதை ஒன்று சேர்ப்பதும் உள்ளத்துல பதிய வைப்பதும் என் வேலை. நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதான், அது பாட்டு நான் போட்டுட்டே போயிடுவேன். அப்புறம் பார்த்தா உனக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ சுவிட்சை பிளே பண்ணி விடு, அது பாட்டுக்கு வர, அவ்வளவுதான். ஜிப்ரீல் போன பிறகு என்ன செய்ய வேண்டியதா? பிளே பண்ணி அல்லாஹ் ரெக்கார்ட் அமைக்க கொண்டு போயிடுவார் ஜிப்ரீல். ரசூலுல்லாஹ் என்ன பண்ண வேண்டியதா? பிளே பட்டன் அமைக்க கொண்டு வேண்டியதான், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நல்லா சொல்றான். அதுல நீ நாக்கு அசைக்காத, இதுக்கு ரிஸ்க் எடுக்காத, இதுக்குன்னு ஒண்ணும் பண்ணாத. என்ன செய்யணும்? ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம ஓதணும் என்று சொன்னால், இந்த குர்ஆனை ஓதி காட்டணும்னு சொன்னா பேசாம சேர்ந்து ஓதிக்கிட்டே போ, அவ்வளவுதான் உன் வேலை. உள்ள உட்கார நம்ம வேலை, உட்கார வச்சிரும். அதை இப்படி பாதுகாக்கிறான்னா எப்படி சைத்தான் வந்து சொல்லுவான்? மனப்பாடம் பண்ணுவதற்கு கூட ரிஸ்க் கொடுக்காம அந்த உள்ளத்தை அந்த நேரத்தில் அவன் கையில் எடுத்துக் கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, மனப்பாடம் பண்ணுவதற்காக மனிதன் என்ற முறையில் உழைக்குவாங்களே, அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்னும் நிறைய சொல்றான். 17வது அத்தியாயம் இது எங்க இருக்குன்னு கேட்டா, 75வது சூறாவுல 16, 17, 18, 19ல இந்த நாக்கு அசைக்க வேண்டாம் இந்த மாதிரி கருத்து உள்ள வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 17:73ல வயின் காதுல யஃப்தினூக அனில்லதி அவ்ஹைனா இலைக்க லிதஃப்தரி அலைனா கைரஹு, உனக்கு நாம் அருள் இருக்கிற அந்த வஹியிலிருந்து திசை திருப்பி வேறு ஒன்றை இட்டுக்கட்டுவதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காது, விடமாட்டேன், நான் காப்பாற்றுவேங்கிற அல்லாஹ் இங்க 17:73ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 11வது சூறாவுல ஹூதுல 1வது முதல் வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அலிஃப் லாம் ரா கிதாபுன், இது ஒரு வேதம், உஹ்கிமத் ஆயாத்துஹு, இதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் உறுதிப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது. எப்படின்னா ஸ்ட்ராங்காக பதிவு செய்யப்படுகிறது. சும்ம ஃபுஸிலத், பின்னர் தெளிவுபடுத்தப்படுகிறது. மில்லதுன் ஹக்கீமின் ஹபீர், அனைத்தையும் அறிந்த நுணுக்கமான அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உறுதி செய்யப்பட்டு ஒரு வசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். 18வது சூறாவுல 27 அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, வத்துலுமா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக்க, உன் இறைவனுடைய வேதத்திலிருந்து எது ஓதி காட்டப்படுகிறதோ அதை நீ ஓதுவீராக. லாமு பத்திலி கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் எவனும் கிடையாது. தில்கல் ஹரானிக்குள் உள்ளாண்டு சொருவரம் எவனும் கிடையாது. நீ பாட்டுக்கு ஓது, அவன் வார்த்தைகளை மாற்றி அமைக்கிற எவனும் கிடையாது. அது பாட்டு கரெக்டா உள்ளது மட்டும் வெளியே டேப் ரெக்கார்டு மாதிரி வச்சுக்கிறீங்களேங்க. சொன்னது மட்டும் தான் வெளியே வருமே தவிர சொல்லாத ஒன்று வெளியே வராது. அப்படி நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான்? லாமு பத்திலி கலிமாத்தி என்று சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து நிறைய லாமு பத்திலி கலிமாத்தி நிறைய வருது. அதே மாதிரி 41, 42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி, இந்த குர்ஆன்ல வீணான தப்பான செய்திகள்
இதன் முன்னேயும் வராது, இதன் பின்னையும் வராது. இந்த குர்ஆன் அவர் சொன்னார்னு சொன்னா அது கவசத்தோட வரும். அதுக்கு முந்தி உன்னையும் சொருகிற இயலாது, பிந்தி உன்னையும் சொருகிற இயலாது. ஏனென்றால் தன்சீலுன் மின் ஹக்கீமின் ஹமீத், அனைத்தையும் துல்லியமா நுணுக்கமா செய்வான அவங்கிட்ட இருந்து இது வருது. என்கிட்ட இருந்து வர்ற கடிதத்தில் இந்த சொருகிடலாம், நீங்க போர்ஜரி பண்ணி போடலாம். கடிதம் அங்கே பெரிய இடத்துல இருந்து வருது, போர்ஜரி பண்ண இயலாது, காப்பி பண்ண முடியாது. அப்ப போர்ஜரி பண்ண முடியாத இடத்திலிருந்து இது இறக்கி வரப்படுகிற காரணத்தினால் அது நடக்காதுங்கிற அல்லாஹ். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, பாத்தில்ங்கிறது வராது.